இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை மற்றும் விவாகரத்து யாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நாகரிகம் வளர்ந்தது அப்படிங்கிறது, அதாவது மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது தான் வித்தியாசப்படுது. திருமணம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஜோதிடத்துல 7வது பாவம் தான் திருமணம். அப்ப நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய பாவங்கள் என்பது பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் சொன்னது 6, 8, 12. இந்த 6, 8, 12 தான் நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய பாவம். 6ஐ விட 8 வலுவானது, 8ஐ விட 12 வலுவானது. அப்ப திருமணம் அப்படிங்கிறது 7வது வீடு, லக்னம் அப்படிங்கிறது ஜாதகம். அப்ப 1, 7ங்கிறது சமசப்தம பாவம். 1வது பாவமும் 7வது வீடு நம்ம என்ன பண்றோம், சமசப்தம பாவம் சொல்றோம். இந்த 1வது வீடு 7வது வீடு தான் நம்ம ஜோடின்னு சொல்றோம், ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் 2வது எந்த பாவம் பார்க்கும்போது இயற்கையா திருமணம் வந்துட்டு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம்னு ஒன்று வருது இல்லைங்களா. குடும்பம்ங்கிறது எந்த பாவம், குடும்பம் என்பது 2வது வீடு. நம்முடைய குடும்பம் என்பது 2வது வீடு, மனைவியோட குடும்பம்ங்கிறது 8வது வீடு. ஏன்னா அந்த குடும்ப பிரச்சனைகளால நிறைய திருமணங்கள் இப்ப ஃபெயிலியர் ஆகிறத நம்ம கண்கூடா பார்க்கும்போது 2வது வீடு எதுக்கு சொல்றோம்னா, 7வது வீடு வீக்கா இருந்தாலும் கூட 2வது வீடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, 2வது வீடு 3, 7, 11 இந்த வீடுகளுக்கு தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும். அல்லது 8வது வீடு 3, 7, 11 8வது வீடும் இங்க ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஆப்போசிட் பர்சனுடைய குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதாலும், ஏன்னா இந்த 2வது வீடும் 8வது வீடும் கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு தனிப்பட்ட ஜாதகருக்குள்ள தனிப்பட்ட வகையில பிரச்சனை வந்தாலும் கூட குடும்ப உறவுகள் மூலம் ஒன்னா சேர்த்துவாங்க, குடும்பத்தை பேஸ் பண்ணி ஒன்னாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, கிரக காரகம். கிரக காரகம் என்னன்னா சுக்கிரன். ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். இந்த வீடுகள் ஜாதகத்துல ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா நல்லது. 6, 8, 12 தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லக்ன பாவம் 7வது வீடு, 2வது வீடு, 8வது வீடு. ஏன்னா 2வது இது வந்து லக்ன பாவம் 6, 8, 12 தொடர்பு கொண்டா 7வது வீடு 6, 8, 12னா அவருக்கு சரியான ஜோடி அமையாது. 2வது வீடு 6, 8, 12னா அவர் குடும்பத்தோட இணங்கி இருக்க மாட்டார். இந்த 8வது வீடு 6, 8, 12 செவ்வாய், இது 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது 7வது வீடு நல்லா இருந்தாவே கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய மனம் கூடுமான வரைக்கும் போராடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தசா புத்தியில 6, 8, 12 வரும்போது தான் பிரச்சனை.